நடிகர் விஜய், நடிகைகள் சமந்தா, நயன்தாரா ஆகியோர் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். புலி படத்தின் நடிகர் விஜய் தயாரிப்பாளர் வீடு மற்றும் தோட்டம் உள்ளிட்ட 35 இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகின்றனர். இன்று காலை விஜய் வீட்டிற்கு சென்ற அதிகாரிகள் வீட்டை சோதனை செய்து வருகின்றனர். அதேபோன்று வருமான வரி ஒழுங்காக செலுத்தாததாக கூறி நடிகைகள் நயன்தாரா, சமந்தா வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் மட்டும் 25 இடங்களிலும், கொச்சி, ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. விஜய் நடித்த புலி திரைப்படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் அவரது வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருப்பது ரசிகர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய், நடிகைகள் நயன்தாரா, சமந்தா ஆகியோர் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சென்னை சாலிகிராமத்தில் நடிகர் விஜய் வீட்டின் முன்பு இருக்கும் நமது செய்தியாளர் அழகரிடம் கேட்கலாம். அழகர், சொல்லுங்க, நாளைக்கு புலி படம் வெளியாக உள்ள இந்த நிலையில திடீரென்று விஜய் வீட்டில் இந்த மாதிரி சோதனை நடைபெறுவதன் பின்னணி என்ன? வணக்கம் அனிதா. புலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெளியாகுது. 118 கோடி செலவில் அந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தை தயாரித்திருக்கிறவர் பி.டி. செல்வகுமார். அவர் வீடு முன்பு தான் நாம் இப்போ நின்றுட்டு இருக்கோம். இவருடைய வீடு தற்போது சாலிகிராமம் விஜய் வீடின் அருகிலேயே அமைந்திருக்கிறது. இன்று காலை முதலே வருமான வரித்துறையினர் விஜய் வீடுகள், புலி படத்துடைய படக்குழுவினர் மற்றும் தயாரிப்பாளர், இயக்குனர் என்று பல்வேறு வீடுகளில் சோதனை நடத்தி வருகின்றனர். வீடுகள் மட்டுமில்லாமல் அலுவலகங்களும் சோதனைக்குட்பட்டு இருக்கின்றன. மொத்தமாக சவுத் இந்தியாவை பொறுத்து பார்த்தோம்னா 35 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இதில் திரைப்படத்துறையினரோட வீட்டில் மட்டும் 25 வீடுகள் நடைபெற்று வருகின்றன. இதில் விஜய், நயன்தாரா, சமந்தா மற்றும் இயக்குனர் சிம்புதேவன், தயாரிப்பாளர் பி.டி. செல்வகுமார் ஆகியோர் உட்பட எல்லோருமே அடக்கம். பின்னணி தகவல், புலிப்படத்திற்கான பின்னணி தகவல் எதுவும் பார்க்க போனால் அப்படின்னா பெரும்பாலான பணம் புலிப்படத்திற்காக செலவிடப்படுகிறது. அதிகப்படியான பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறதால் இதுக்கு கணக்கும் சரியாக தெரிவிக்கவில்லை என சொல்லப்படுகிறது. அதனால் தான் தற்போது வருமான வரித்துறையினர் புலிப்படத்துடைய குழுவினர் முன்னிலையிலும் மற்றும் திரைத்துறை முன்னிலையிலும் தற்போது வருமான சோதனை நடத்தி வருகின்றனர். அனிதா, அழகர், இந்த வருமான வரி சோதனை தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கின்றனர்? தற்போது வரை பார்த்தீங்கன்னா காலை முதலே விஜய் மற்றும் புலி படத்துடைய குழுவினர் மத்தியிலும் மட்டுமல்லாமல் மற்ற துறைத்துறை சார்ந்தவர்கள் மத்தியிலும் வீடுகள் நடைபெற்று வருகின்றன இந்த சோதனை. தற்போது வரை இது குறித்து எந்த விதமான தகவலும் வருமான வரித்துறை அலுவலர்களிடமிருந்தோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களிடமோ தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் கண்டிப்பாக இது குறித்த ஏதேனும் ஒரு விரிவான தகவல்கள் இன்று மாலைக்குள் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனிதா, அழகர், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.